இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். ஸோ இப்போ மாடர்ன் வெல்டிங்கில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்லாம் போட்டிருக்கேன், லேசர் பீம் வெல்டிங்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரான் பீம் வெல்டிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸோட செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்யூம் சேம்பரில் தான் நடக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸில் வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அவுட்டர் ஸ்பேஸில் நம்ம வந்து நார்மலாக ஒரு வெல்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஆர்க் வெல்டிங் பண்ணுறோம், கேஸ் வெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான வெல்டிங்கெல்லாம் நம்ம வெளியிலேயே வச்சு பண்ணிக்கிறோம். இதை வந்து வேக்யூம் சேம்பரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வேக்யூம் சேம்பர் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஏரில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸோட, காற்றுல மாலிகூல்ஸ் இருக்கும், அந்த மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை புரிஞ்சிடும், சரிங்களா, அதனால் கொலைட் ஆகிடும். ஸோ அந்த ஏர் மாலிகூல்ஸோட கொலைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக்யூம் சேம்பரில் தான் ஃபுல்லாக கேரி பண்ணுவாங்க, புரியுதா. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய செட்டப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செட்டப், கீழே இருக்கக்கூடிய இந்த சேம்பர் தான் வேக்யூம் சேம்பர் அப்படிங்கிறது. இந்த வேக்யூம் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸர் அப்படிங்கிறது ஒர்க் பீஸை வந்து நல்லா ரிஜிடாக பிடிச்சிக்கிறதுக்காக, இப்போ நம்ம லேத்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சக்கு இருக்கும், 3 ஜா சக்கு 4 ஜா சக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ மில்லிங் ப்ராசஸ் ஷேப்பிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வைஸ் வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸர் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபிக்ஸரில் தான் இந்த ஒர்க் பீஸை வந்து நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஒர்க் பீஸ் வந்து நகராது, ரிஜிடாக நின்றுக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பீஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரிட்டு, கேத்தோடு, ஆனோடு, எலக்ட்ரான் பீமை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காயில், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏசி சப்ளை கொடுக்கணும், சரியா. ஸோ இந்த இடத்துல ஃபிலமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஃபிலமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏசி சப்ளை கொடுக்கணும். ஸோ டிசியில் கேரி பண்ண முடியாது, ஏன்னா அதிகப்படியான வோல்டேஜ் கரண்ட் வந்து தேவைப்படும். அதுதான் ரெக்யர்மெண்ட்டு, பேசிக் ரெக்யர்மெண்ட்டே அதுதான். அதே மாதிரி இந்த செட்டப்போட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கன்வென்ஷனல் வெல்டிங் ப்ராசஸ், அதாவது மாடர்ன் வெல்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராசஸை விட இந்த வெல்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும், இந்த வேக்யூம் சேம்பரில் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவு பிடிக்கும். சரி, இந்த ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஃபிலமெண்ட் வச்சுருப்பாங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பழைய காலங்களில் குண்டு பல்பெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, உள்ள பவர் சப்ளை கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். மேலே இந்த இடத்துல ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டாக எடுக்கிறாங்க. சரி, இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை தவிர வேறு மெட்டீரியல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது அதிகப்படியான உருகுநிலை கொண்டது, ஹை டெம்பரேச்சரில் தான் உருகும். ஸோ ரொம்ப நேரம் ஹை டெம்பரேச்சரில் இந்த டங்ஸ்டன் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த எவ்வளோ தூரம் வித்ஸ்டாண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டங்ஸ்டன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, வேறு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டங்ஸ்டனோட உருகுநிலை அதிகமாக இருக்கிறது தான் அதோட காரணம். சரி, இப்போ நம்ம இந்த ஏசி சப்ளையை வந்து நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்லேருந்து என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். ஏன் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டங்ஸ்டன் என்ன பண்ணோன்னா ஹை டெம்பரேச்சரில் சூடாகிட்டே இருக்கும். அதனால இது வந்து எலக்ட்ரான்ஸை வெளியில் விடுது, சரியா. அப்படி எலக்ட்ரான்ஸை வெளியில் விடும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பீமாக மாற்றணும். வெறும் எலக்ட்ரான்ஸாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த வெல்டிங்கை பண்ண முடியாது. அதை வந்து பீமாக மாற்றணும். எப்படி பீமாக மாற்றுறது, பீம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம லைட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைட் வேவ்ஸ் மாதிரி நேராவாக இருக்கும். ஸோ இந்த லைட் வேவ்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நேராவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீமை
நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த பீமை எது மூலமாக கிரியேட் பண்ணுறோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணுறோம். அதோட டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.25 mmலேருந்து 1 millimeter டயாமீட்டர் வரைக்கும் இருக்குது. இந்த எலக்ட்ரானோட பீம், இந்த எலக்ட்ரான்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த பீமோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 millimeterலேருந்து 1 millimeter வரைக்கும் இருக்குது. சரி, எப்படி பீமை மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் என்னென்னா கிரிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனோடு, ஃபோக்கஸிங் காயில். சரி, ஃபோக்கஸிங் காயில் வந்து இந்த பீமை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. கேத்தோடு ஆனோடு இந்த ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட தூர டிஸ்டன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த டிஃப்ளெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பீம் மாதிரி க்ரியேட் ஆகிக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸிங் காயில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எலக்ட்ரான் பீமை ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறதுக்காக எந்த இடத்துல ஒர்க் பீஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த பீமை அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோக்கஸிங் காயில் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பீஸில் வெல்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மெல்ட் பண்ணணும், அந்த ஒர்க் பீஸை மெல்ட் பண்ணணும், ஹீட் பண்ணால் மெல்ட் ஆகும். ஸோ அதுதான் பேசிக் கான்செப்டே வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இந்த பீமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பீஸ் மேலே இந்த பீமை பட வைக்கிறோம். இதில் ஹை வெலாசிட்டியில் வரக்கூடிய இந்த பீம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் மேலே பட்டு ஹீட் எனர்ஜியை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது. ஸோ இந்த வெப்பம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வெலாசிட்டியில் வந்து படும்போது கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே ஹீட் எனர்ஜியாக மாறுது. கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி ஒர்க் பீஸ் மேலே படும்போது இந்த பீமோட வெலாசிட்டி அப்படிங்கிறது ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஸோ எவ்வளோ தூரம் ஹீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஒர்க் பீஸில் நம்மளால் ஹீட்டை அச்சீவ் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரான் பீம் இந்த ஒர்க் பீஸ் மேலே படும்போது கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கிரியேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும், ஒர்க் பீஸு எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒர்க் பீஸு என்ன ஆகும், மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒர்க் பீஸ் வந்து அந்த ரெண்டு இதுலேயும் மெல்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம சாலிடிஃபை பண்ணும்போது குளிர்விக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டும் ஒட்டிக்கும். ஸோ இதுதான் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் பீம் வந்து வேக்கம் சேம்பரில் தான் நடத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீம் வந்து ஏர் மாலிகூல்ஸோட கொலிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஹீட்டை இந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அவ்வளோ காசு செலவு பண்ணி நம்மளால் குவாலிட்டி வெல்டிங்காக பண்ண முடியாது. அதனால இந்த ஃபுல் செட்டப்பையும் வேக்கம் சேம்பரில் பண்ணுவாங்க, அந்த ஏர் மாலிகூல்ஸோட எலக்ட்ரான்ஸ் கொலைட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ இந்த வேக்கம் சேம்பரில் இந்த எலக்ட்ரான் பீமை யூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக குவாலிட்டியாக வெல்டிங் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டியான வெல்டிங் கிடைக்கும். சரி, இப்போ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான மெட்டல்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா வெல்டு பண்ண முடியும். பொதுவாக இந்த வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் மெட்டீரியல், நான் ஃபெரஸ் மெட்டீரியல், அதே மாதிரி கண்டக்டிங் மெட்டீரியல், நான் கண்டக்டிங் மெட்டீரியலுக்கெல்லாம் சூட்டபுளான வெல்டிங் ப்ராசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் பீமை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெல்டு பண்ண முடியும். ஆனால் இதில் கிரியேட் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரி, எப்படி ஹீட்டை நம்ம வந்து கம்மி பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்மளால் அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸில். இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ப்ராசஸ்ஸு. வெல்டிங் குவாலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே மாதிரி திக் மெட்டீரியல், தின் மெட்டீரியல், இது ரெண்டுமே இதில் ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா தின் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சுன்னா வோல்டேஜை கம்மி பண்ணி டெம்பரேச்சரை தேவையான அளவு வச்சுக்கலாம். ஹெவி திக்னஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியலை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் சப்ளை அதிகம் பண்ணி ஹை டெம்பரேச்சரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா பார்ட் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ஃபுல் செட்டப்பும் வேக்கம் சேம்பரில் இருக்கணும். இது வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வச்சுருக்கணும், அதோட காஸ்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹை வோல்டேஜ் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதனால் பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் ஜென்ரலாகவே காஸ்ட் அதிகம் தான், அதுலேயும் கேபிட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர் தேவைப்படுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ராசஸ், கரெக்டாக நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஒர்க் பீஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து இந்த சேம்பருக்குள்ளே தான் நம்மளால் வைக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபிக்ஸரை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் லார்ஜ் ஒர்க் பீஸை கொண்டு வந்து வேக்கம் சேம்பரில் வைக்கணும் அப்படின்னா அப்போ அந்த வேக்கம் சேம்பரோட அளவு அப்படிங்கிறது இந்த ஒர்க் பீஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபிக்ஸர் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸோட மெயினான டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஒர்க் பீஸோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போக முடியாது. சின்ன சின்ன ஒர்க் பீஸெல்லாம் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும், பெரிய ஒர்க் பீஸெல்லாம் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, சயின்டிஃபிக் பார்ட்ஸு, ராக்கெட் பார்ட்ஸு, ஏரோப்ளைனோட பார்ட்ஸு, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸில் கேரி பண்ண முடியும். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் கண்டக்டிங் அண்ட் நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ கண்டக்டிங் நான் கண்டக்டிங் மெட்டீரியலில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ரெஷர் வெஷல், அடுத்து டர்பைன் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வெல்டிங் பண்ணுறாங்க. காம்ப்ளெக்ஸ் பார்ட்ஸை வந்து ஈஸியாக வெல்டு பண்ணிக்கிறாங்க. சூட்டபிள் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். அதனால இது காம்ப்ளெக்ஸ் பார்ட்ஸையும் ஈஸியாக வெல்டு பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங் ப்ராசஸை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எலக்ட்ரான் பீம் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் பீமில் நம்ம மேக்னெட்டை வைக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஆனோட் இருக்கு இல்லையா, இதில் நம்ம மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா அது விலகி போகுமா விலகி போகாதா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.